அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குங்க. அதாவது டம்ளர் கணக்கில் 1.5 டம்ளர் வரும். இதை 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அதை எடுத்து நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதையே வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. கேரட் ஒரு ஹாஃப் எடுத்திருக்கு, அதை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பீன்ஸ், அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் 1/4 கேபேஜை துருவி எடுத்துருக்கேங்க, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த 3ம் வெங்காயம் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் அது ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு காயெல்லாம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் எல்லாம் காய்ங்க கூட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கேப்சிகம்மை பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 4 முட்டையை
உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூடவே பெப்பர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. முட்டை வந்து கடாயில் ஒட்டாத மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் வந்துட்டு 1 பிஞ்ச் போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரிசி வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா தனித்தனியாக வெந்து வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் தேவைப்பட்டால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான நல்லா காரசாரமான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் ட்ரை ஐட்டம் அதுக்கப்புறம் மஞ்சூரியன் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.